2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை ஓய்வு பெற்ற நீதிபதியான ரஸ்தோகி அவர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறார். அந்த 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா வடநாட்டை சேர்ந்தவர்கள். ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமித் சரண் ஐபிஎஸ், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சோனல் வி மிஸ்ரா ஐபிஎஸ். இந்த 2 நபர்களையும் தான் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக அந்த ரஸ்தோகி அவர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் எப்போ எந்த இடத்துல பணிபுரிகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சுமித் சரண் ஐபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்டர் ஃபோர்ஸுக்கு ஐஜியாக இருக்கிறார். அதே போல் சோனல் வி மிஸ்ராவை பொறுத்த வரைக்கும் இவருமே பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸில் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு ஐஜியாக இருக்கிறார். 2 பேரும் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகளாக ஒரு மாநில அரசின் கீழே இவங்க பணிபுரியலை. நேரடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் கீழ் வரக்கூடிய அந்த துறையில் தான் இவங்க பணிபுரிகிறாங்க. அப்போ இந்த கரூர் வழக்கு என்பது முழுமையாக டெல்லியுடைய கட்டுப்பாட்டில், உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் போயிருக்கு அப்படின்றத இந்த 2 ஆஃபீஸர்களுடைய நியமனத்தை வச்சே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த சுமித் சரண் ஐபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டெல்லி அரசு சார்ந்த நில ஊழல் வழக்கு அப்படின்ற பேரில் ஒரு ஊழல் வழக்கையுமே இவர் தான் வந்து விசாரிச்சிருக்கிறாரு. அதே போல் காமன்வெல்த் கேம்ஸ் ஊழல் அப்படின்ற பேரில் நடக்காத ஒரு ஊழலை பிஜேபி ஊழல் என்று பிம்பப்படுத்தி இன்னைக்கு வந்துட்டு ஈடியே வந்துட்டு ஒரு ஊழலே நடக்கலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணாங்கல்ல, அந்த காமன்வெல்த் கேம்ஸ் சிடபிள்யூஜி ஊழல் அப்படின்ற பேரில் அந்த ஊழலை விசாரிப்பதற்கு நோடல் ஆஃபீஸராக இவர் தான் இருந்திருக்கிறாரு. சரி, இது இவருடைய பயோடேட்டா. அடுத்து சோனல் வி மிஸ்ரா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்ததுல சில பகீர் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ட்விட்டர் பக்கத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா இவர் பகிர்ந்த கருத்துக்கள் அத்தனையுமே மதவாத சிந்தனையுடைய, பழமைவாத சிந்தனையுடைய கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்திருப்பதை பார்க்க முடியுது. குறிப்பாக தமிழ் லேப்ஸ் அப்படின்ற ஒரு ஐடி, இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சோழர்களுடைய அந்த வம்சாவளியினுடைய அந்த மதம் எப்படிப்பட்டது அப்படின்ற விவாதம் இப்போ போயிட்டுருக்கு. நல்லவேளை சோழர்கள்லாம் இப்படியான கோயில்களை கட்டிட்டு போனதுனால அவங்க மதத்தை பற்றின கேள்விகள் என்பது எழலை அப்படின்னு சொல்லி தஞ்சை கோயிலிருந்து ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோயில்கள், ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கோயிலெல்லாம் போட்டு இவங்கெல்லாம் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு என்பது தமிழ் லேப்ஸ்ன்ற ஒரு பக்கம் எடுத்திருக்கிறாங்க. அதை இவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு, ரீபோஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே போல் கௌசிக் டேக்கா அப்படின்றவர் அவுரங்கசீப் ஆர்மியை ஒருத்தர் வீழ்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பெருமையாக போட்ட ஒரு பதிவை வந்து இவர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ராமகிருஷ்ணா குங்கல்லா அப்படின்றவர் போட்ட ஒரு பதிவு, அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரிக்வேதத்திலேயே நெருப்பை வச்சு பாடம் எடுக்கிற அந்த ஐகானாலஜியை பற்றி குறிப்புகள் இருக்குது, அந்த மந்திரத்தை அவர் ஓதுறாரு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஷேர் பண்ண அந்த மந்திரம் ஓதக்கூடிய பதிவையுமே இவர் ஷேர் பண்ணியிருப்பதை பார்க்க முடியுது.